பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அதே போல் நம்மளும் எப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே நமக்காகவும் வானம் திறக்கப்பட்டிருக்கு, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு காரணம், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுறதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் பாவம் செய்தவர் அல்ல, பாவத்துக்கு காரணர் அல்ல. அவர் சுத்த பரிசுத்தர். அவர் மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தது. மனிதனாக பிறந்தவங்க எல்லாரும் அவருக்கு, ஆண்டவரை பார்த்து, அவர் தான் ரோல் மாடல், அவரை பார்த்து வரணும்னு சொல்லி தான் இந்த ஞானஸ்நானம் அவரே எடுத்தார். இப்போ அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையின உடனே பரலோகம் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அதே போல் நம்மளும் ஞானஸ்நானம் எடுத்த உடனே நமக்காகவும் வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கு. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேலே இறங்குறாரு. அதே போல் நம்மளும் ஞானஸ்நானம் எடுத்த அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்மளுடைய சரீரம்தான் அவர் தங்கும் ஆலயம். அப்போ நமக்கு ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து இத்தனை நாள் உபவாசம் பண்ணி அப்போ தான் ஆவியானோட அபிஷேகம் கிடைக்கும். அந்த ஆவியான அபிஷேகத்துக்காக தாகத்தோடு ஜெபிச்சு அப்படி பண்ணுறதுனால ஆவியானவர் வர்றதுன்னு கிடையாது. நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அடுத்த நிமிஷமே ஆண்டோடைய அந்த ஆவியானவருடைய ஊற்றுதல் நமக்குள்ளே, பரிசுத்தாவின் நமக்குள்ளே இறங்குறாரு. வானம் திறக்கப்பட்டிருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துக்கு நடந்ததோ அதே மாதிரி தான் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. அதே போல் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நமக்கு ஒரு பாவி மனம் திரும்புதலை கொண்டு பரலோக ராஜ்யம் அவ்வளோ சந்தோஷப்படுகிறது. அதே போல தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழுதலில் நம்ம புது சிருஷ்டியாக எழுப்பப்படுகிறோம். இதனால் வானம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னபடி நம்மளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அந்த நிமிஷமே பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த ஆளுகின் தன்மையை கொடுத்திருக்கிறார். அவரும் நீ என்னுடைய மகன் என்று சொல்லும்படியாக அந்த நிமிஷமே அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையில் சம்பவித்தது எல்லாமே அவர் வழியில் பின்பற்றுகிற எல்லாருக்கும் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு மூத்த சகோதரன் மாதிரி. பிதாவனர் நம்மளுடைய தகப்பன், அவருக்கு எப்படி தகப்பனோ அதே போல தான் நமக்கு தகப்பன். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மூத்த சகோதரன் மாதிரி. அப்போ அவருக்குரிய அதிகாரங்கள் எல்லாமே நமக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த எப்படி பரலோகம் திறக்கப்பட்டது, புறாவை போல தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தது போல வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி அதே மாதிரி நமக்காகவும் பரலோகம் முழங்குகிறது. இந்த நேரத்திலும் நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே பிப்ரவரி மாதத்தின் 11ஆம் தேதியை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனை தந்து வழி நடத்தி வருகிறேன், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இப்போ வாசித்த வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே
அப்பா இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஒரு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா அவரும் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரே கரையேறின உடனே அப்பா பரலோகம் வானம் திறக்கப்பட்டது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே ஆண்டவரே அவர் மேலே இறங்கி இருக்கிறதை நாங்கள் கண்டோமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே அப்பா வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாக்கி இவர் என்ன நேசகுமார் இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னபடி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நாங்க ஆண்டவரே எங்களை நீர் தேடி வந்த தெய்வமே ஆண்டவரே. நாங்களும் போய் தேடி வரல ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள எந்த ஒரு நற்காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அப்பா பாவியாய் பாவ குழியில் விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி எங்களை தேடி வந்த ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு பாவ உணர்வை கொடுத்து ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலதான் விடுதலை மீட்புங்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அந்த ஆண்டவரை அப்படி ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ளே நீரை கொடுத்து ஆண்டவரே எங்களை அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அப்பா நீர் எடுத்தபடி நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக எங்களுக்குள்ளே ஒரு அப்பா ஸ்தோத்திர ஒரு உந்துதலை தந்திர ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே உம்மோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உம்மோடு உயிர் தெளிந்த ஆண்டவரே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே என்று நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து உம்மோடு உயிர் தெழுந்தோமோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே கிறிஸ்துவானவர் ஆண்டவரே. அப்பா நீர் ஆவி நிலைமையிலே பெருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆவியும் ஆண்டவரே எங்களோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர எங்கள் உள்ளான ஆவியும் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நாங்களும் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரே அப்பா உம்மோடு ஆண்டவரே எழுப்பப்படும் போது ஆண்டவரே அப்பா பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே பிதாவானவர் ஆண்டவரே அப்பா இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே ஆண்டவரே. பரலோகம் எவ்வளவு களி கூர்ந்தது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் என்னுடைய ஒரு பாவின் மனம் திரும்புவது மூலம் பரலோகம் எவ்வளவு களி கூர்ந்தது ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவரே இந்த காலை வேலை இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க தனியா அல்ல ஆண்டவரே, நாங்கள் திக்கற்றவர்கள் இல்ல ஆண்டவரே, நீங்க எங்க கூடவே இருக்கிற ஆண்டவரே. கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொன்ன வசந்தபடியாக அப்பா புது சிருஷ்டியா நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உன்னதத்திலே ஆண்டவரே அப்பா உன்னதத்திலே உம்மோடு வலது பாரசத்திலே உட்காருகிற அந்த ஆண்டவர் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமா வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே அதை நினைவு கூர்ந்த ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் இதை தியானித்த ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன், பரிசுத்தாவின் எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறேன். அப்பா எங்கள் சரீரம் ஆண்டவரே அப்பா ஆவியானவருடைய ஆலயம் என்பதை நாங்கள் அனுதினமும் உணர்ந்தவர்களாக எங்கள் அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் நிமிடங்களும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அந்த சிந்தனையோடு அப்பா எங்கள் காரியங்களை செய்யும் போது நீர் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவாய் நடத்தி தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செவக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலை அடிமையோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் நீர் ஆண்டவரே உடைய வல்லமையின் அபிஷேகம் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லா தடைகளை எடுத்து போடுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நிறைவானவர் நீர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் நீ ஜெயமாய் நடத்தி போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே சேவக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமாவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆமேன்.